A02. ஓகே, இப்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா ஹார்ட்வேர் சொல்யூஷனில் சார்ஜர் டேட்டாவை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் எடுத்தோடனே ஸ்கிமேட்டிக் பிட் மேப் எல்லாம் போகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம விபஸ் டெஸ்ட் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ விபஸ் டெஸ்ட் பாயிண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ வரணும், ஓவிபியில் இருக்குது. ஸோ 300 அபவ் எனக்கு டயட் வேல்யூ எனக்கு வரணும். ஸோ கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் டெஸ்ட் பாயிண்ட்லேயும் செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல செக் பண்ணும்போது அந்த டெஸ்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கான், நான் டாட் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா டாட் இருக்கா. ஸோ டாட் இருக்கிற இடத்துலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போது இதில் எனக்கு எவ்வளோ வருது, 520 வருது. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு அக்செப்டட் தானே, 300 அபவ். இன்கேஸ் 300 கீழே போச்சுனாக்கா மேபி என்னோட லைன் என்ன இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், லீக்கேஜில் இருக்கலாம். கிளியராக புரியுதுங்களா? ஓகே, 200 கீழே போயிடுச்சுனாக்கா கன்ஃபார்ம் ஷார்ட். நீங்கள் ஒரு சில பழைய மாடலில் ரெட்மி நோட் 4 இந்த மாதிரி சீரீஸான ஃபோன்ஸ் இருக்குல்ல, இப்போ சர்வீஸ் பெருசாக வரதில்லை. இன்கேஸ் எதனா வருது அப்படின்னாக்கா அதில் உங்கள் விபிஹெச் ஆர் விபஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 250, 150, 130 இருந்தாலும் ஓகே, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழைய மாடல், புரியுதா? ஆனால் இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே 300 அபவ். கிளியர்? இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, எனக்கு வெறும் விபஸ் மட்டும் கரெக்டாக இருந்தாக்கா சார்ஜ் ஏறாது. ஓகே, நீங்கள் வந்து ஃபீச்சர் ஃபோன் நீங்கள் பண்ணல, கீபேட் ஃபோன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணல, ஸ்மார்ட் ஃபோன்ஸை சர்வீஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வரீங்க அப்படின்னாக்கா விபஸ், டிஎம்டிபி, ஐடி இது 4த்தையுமே நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா டிஎம்டிபி சேம் வேல்யூ. ஓகே, எனக்கு டிஎம்டிபி 2 லைன் கீழே கொடுத்துருக்கானா. ஓகே, அதுக்கு டெஸ்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கான். அப்போ அந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் நான் செக் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருந்தால் ஓகே. ஓகே, ஸோ செக் பண்ணுங்கள். இப்போ டிஎம்டிபி லைனை செக் பண்ணலாமா, டயட் வேல்யூ. ஸோ டிஎம்டிபி செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறீங்க, டிபி லைன் செக் பண்ணுறாரு. ஸோ டிபி லைனில் எனக்கு என்ன டயட் வேல்யூ வருது, 0.006. சரி, டிஎம் லைனை செக் பண்ணுங்கள், டேட்டா மைனஸ் லைன் 380 வருது. ஓகே, இந்த 380 தான் கரெக்டான வேல்யூ. அப்போ டி ப்ளஸ்லேயே எனக்கு எவ்வளோ வந்திருக்கணும், 380 வந்திருக்கும். ஆனால் எவ்வளோ வந்திருக்கு, 0. அப்போ டிபி லைன் என்ன இருக்குது, எனக்கு ஷார்ட்டாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் செக் பண்ணும்போது வித் சப்ளை நீங்கள் செக் பண்ணவே கூடாது. ஓகே, நீங்கள் வித் சப்ளையில் இப்போ டயட் வேல்யூ இதுதான் நார்மலாக நம்ம செக் பண்ணுற ப்ரொசீஜர். நீங்கள் வித் சப்ளை செக் பண்ணிங்கன்னா அப்நார்மல் வேல்யூ வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், சரி வேணாம். அதே மாதிரி ப்ரோபை மாற்றி செக் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரோபை மாற்றி ஒரு வாட்டி விபஸ் லைன் செக் பண்ணி காமிங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியல, எப்படி வைக்கணும்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பிளாக்கை கிரவுண்ட் பண்ணிட்டீங்க, ரெட்டை செக்கிங்கில் வைக்கிறீங்க. இப்போ வைங்க, எவ்வளோ வருது விபஸ், 2.9. இது என்னது, ஓஎல். ரொம்ப அதிகமான வேல்யூ கன்சிடர்ஸ் என்னது, ஓஎல். அப்போ லைன் என்ன ஆயிருக்கு, எனக்கு கட் ஆஃப் ஆகிருக்குன்னு வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ப்ரோபை மாற்றி வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி டி ப்ளஸ் அண்ட் டி மைனஸ் லைனும் செக் பண்ணுங்க. கிரவுண்ட் ஆஸ் யூஷுவல் அதே தான் காமிக்கும். ஸோ 009 6 இது ஷார்ட் தான். 100 லைன் செக் பண்ணுங்கள், ஹையர் வேல்யூவாக வருதா. ஓகே, இது முன்னாடி 300 சம்திங் வந்தது, இப்போ எவ்வளோ வருது, 550 சம்திங் வருது. ஓகே, அப்போ ப்ரோப் மாற்றி வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேல்யூ வரும். ஓகே, நீங்கள் செக் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கிற வேல்யூக்கும் எனக்கும் எல்லாமே ரொம்ப ஹையராகவே இருக்குனாக்கா நீங்கள் ப்ரோபை மாற்றி வச்சுட்டீங்க, ப்ரோபை மாற்றுங்க. சிம்பிள், புரியுதுங்களா? இதே வித் சப்ளையோட நீங்கள் சார்ஜ் போட்டுகிட்டே விபஸ்ல டயட் வேல்யூ செக் பண்ணிங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு காமிக்கும், ஷார்ட்டன் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகே, அதனால் வித்தவுட் சப்ளை தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இதெல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ், யாருன்னா ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இது இவ்வளோ தான் வேல்யூ வரும்ன்றது தெரியும். இல்லை நான் ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியல, எனக்கு வேல்யூ ரெஃபரன்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்குனாக்கா இந்த டயோடா நீங்கள் சேம் A02s ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டேப் என்ன வருது, பிட் மேப், செகண்ட் டயோடா, தேர்டு தான் ஹார்ட்வேர் சொல்யூஷன். இந்த டயோடாவில் போங்க, இந்த கனெக்டர்னு இருக்கு இல்லையா, அதில் ஃப்ளூக், சான்வாஷ், சன்ஷைன் உங்களுக்கு என்ன மல்டிமீட்டர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன டயட் வேல்யூ, ஒவ்வொரு கனெக்டருக்கான டயட் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பான். உங்களுக்கு தேவையானது என்னது, இந்த B2B கனெக்டர் இருக்குது, இல்லை நமக்கு தேவையானது என்னது, விபஸ், டிஎம்டிபி, ஐடி. ஓகே, இந்த 4 இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். இதில் விபஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 450 சம்திங் எனக்கு கொடுத்துருக்கான், எனக்கு 500 சம்திங் வந்தது இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ்குள்ளே தானே இருக்குது. அப்போ இது எனக்கு ஓகே, ஏன்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மல்டிமீட்டர் வேறு, நான் யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர் வேறு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஎம்டிபி லைன் செக் பண்ணுங்கள், கீழே இருக்கு பாருங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, 336, 332 ரெண்டுமே அப்ராக்ஸ் சேமாக தானே இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 2-5 அந்த மாதிரி இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே எனக்கு என்ன இருக்குது, சேம். ஆனால் இங்கே எனக்கு என்ன வந்தது, ஒரு கிரவுண்டு ஒரு வேல்யூ கரெக்டாக இருக்க மாதிரி.
அப்போ ப்ராப்ளம் இங்கே தானே இருக்குது. கிளியராக புரியுதுங்களா? இப்போது இந்த லைன் இது எப்படி ஷார்ட் ஆகலான்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போது ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ண ப்ரோ, சார்ஜர் டேட்டாவை ஓப்பன் பண்ணிங்களா? சரி. இப்போது அந்த டேட்டா ப்ளஸ் லைன் தான் எனக்கு ஷார்ட். ஃபர்ஸ்ட் அந்த ப்ளஸ் லைனை ட்ரேஸ் பண்ணுங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு பின்னில் இருக்குது டெஸ்ட் பாயிண்ட், இது ரெண்டும் கிரவுண்ட் ஆக வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க. இங்கே என்ன இருக்குது? சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கா? ஃபஸ்ட்டு சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இது கிரவுண்ட் ஆகுமா? கிரவுண்ட் ஆகாது, ஏன்னா அது ரெண்டு பக்கமும் ப்ளஸ் தான். இது எப்படி கிரவுண்ட் ஆகும்? இது ஓப்பன் வேணா ஆகும், ஃபியூஸ் ஆகும், ஆனால் இது என்னவாது? கிரவுண்டு கூட போய் கனெக்ட் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்த காம்போனன்ட் என்னது? டயோட். இது பேரலல் கனெக்ஷனில் இருக்கா? ஓகே, அப்போ இது கிரவுண்ட் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது? இது பேரலல் கனெக்ஷனில் இருக்கிற ரெசிஸ்டர். ஓகேவா? இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டருக்கு நடுவில் கோடு இல்லை. ஓகே, கீழே ஒரு ரெசிஸ்டர் இருந்ததா, இதுக்கு நடுவில் கோடு இருக்குது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? கீழே இருக்கிற ரெசிஸ்டரில் கோடு இருக்கா? இது மேக்ஸிமம் 0 ohm ரெசிஸ்டர். இது போயிடுச்சுனாக்கா நீங்கள் ஜம்பர் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ரெசிஸ்டரில் 2 டாட் மட்டும்தான் இருக்குது, நடுவில் கோடு இல்லை. அப்போ அது என்ன அர்த்தம்? கிலோ ஓம்ஸில் இருக்குது. அதை நீங்கள் ரீப்ளேஸ் தான் பண்ணணும், அதை நீங்கள் ஜம்பர் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இந்த டிஎம்டிபியில் யூஸ் பண்ணியிருக்கிற கிலோ ஓம் ரெசிஸ்டர் வந்து 1 kilo ohms இருக்கும், இல்லை 2.2 kilo ohms இருக்கும். அதுக்கு மேலே போகாது. இன்கேஸ் ஸ்கிமேட்டிக் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா 1 kilo ohm or 2 kilo ohm எடுத்துவீங்க. இல்லை பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, சேம் டிஎம்டிபி சேம் ஒரே மாதிரி தானே சர்க்யூட் வருது, அதில் எவ்வளோ கிலோ ஓம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுக்கப்புறம் மாற்றுங்க. புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போ இவர் பேக் சைடில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அந்த இடத்துல ஷீல்ட் எல்லாமே கட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது கிலோ ஓம்ஸில் தானே இருக்குது. ஓகே, இப்போது அந்த ரெசிஸ்டர் அந்த ஓப்பன் பண்ணிக்கலாம். கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஒன்று சொன்ன இல்லையா, அது கிட்ட போங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டருக்கு மேல் பக்கம் எங்கே கனெக்டாக இருக்குது? சார்ஜிங் ஏசி கூட கனெக்டாக இருக்குது. கீழ்ப்பக்கம் எங்கே கனெக்டாக இருக்குது? சிபியூ கூட கனெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ கீழ்ப்பக்கம் கிலோ ஓம்ஸ்ன்றதால மேல் பக்கம் எனக்கு வேல்யூ வரும். ஓகே, கீழ்ப்பக்கம் எனக்கு ஷார்ட் காமிக்கும். ஓகே, செக் பண்ணி பாருங்க. அதுதான் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டு பக்கமும் டயோட் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ மேல் பக்கம் கனெக்ட் பண்ணுங்க, என்ன டயோட் வேல்யூ வருது? 538 வருதா? அப்போ சார்ஜிங் ஐசி ஓகே, சார்ஜிங் ஐசி ஷார்ட் இல்லை, ஏன்னா அது கிலோ ஓம்ஸில் இருக்குது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். 0 ohms ஆச்சுன்னா மேலேயும் ஷார்ட் தான் காமிக்கும். கிளியர்? இப்போ கீழ்ப்பக்கம் 0. அப்போது இந்த லைன் நீங்கள் செக் பண்ணீங்கல்ல, எது ஷார்ட்டாக இருக்கலாம்? 2 பாசிபிலிட்டி தான். எது ஷார்ட்? ஒன்று சிபியூ, இன்னொன்று டயோட். ஸோ இது மேக்ஸிமம் வந்து டயோட் ஃபெயிலியர் ஆகிக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா டயோட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, அது ஷார்ட் ஆன மாதிரியே நம்மளுக்கு விசிபிளாக தெரியல. ஓகே, அங்கே பாருங்கள் போர்டில் எப்படி இருக்குது, 2 டயோட்ஸுமே பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இது எதுவும் பேர்ன் ஆன சென்சேஷனும் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அப்போ இது வந்து ஷார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பைபாஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம சிபியூ ரீபால் தான் பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போ நான் பைபாஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் எனக்கு கனெக்ட் ஆண்டா வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணும், இந்த கீழே சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, இப்போது டயோட் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும்? இப்போ இந்த கனெக்டர் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணியாச்சா? இப்போ என்ன வேல்யூ வரும் நம்மளுக்கு? டெஸ்ட் பாயிண்டில் ஓஎல், ஏன்னா லைன் நம்மளே ஓப்பன் பண்ணிட்டோம், அப்போ ஓஎல் தானே வரணும். ஸோ செக் பண்ணுங்க. சரி 9 8 சரியா? பிட் மேப். சரி, இப்போ அந்த ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணீங்க இல்லையா, மேல் பக்கம் என்ன டயோட் வேல்யூ வருது? கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் என்ன டயோட் வேல்யூ வருது? மேல் பக்கமும் 0வா? அப்போ கீழ்ப்பக்கம் 396 வருதா? ஓகே, அப்போ எப்படி நம்மளுக்கு வரணும்? கீழேருந்து மேலே போயிட்டு வருதா? அப்போது பிட் மேப் ஓப்பன் பண்ணுங்க. சரி, இங்கே தான் கிளிக் பண்ணுங்க. அந்த ரெசிஸ்டர் மேலே கிளிக் பண்ண, கீழ்ப்பக்கம் கிளிக் பண்ணுங்க.
தோ இங்கே இருக்கு. எங்கே போகிறீங்க? பக்கத்து அதே தான். மேலே கிளிக் பண்ணுங்க. மேலே கிளிக் பண்ணும்போது இந்த இஎஸ்டி டயோடு, ஓகே, அங்கே மேலே ரெசிஸ்டர் கனெக்டர், ஓகே. கீழே கிளிக் பண்ணுங்க. கீழே கிளிக் பண்ணும்போது சிபியூக்கு போகுது. அப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷனில் மாற்றி கொடுத்துருக்கானா நம்ம பார்த்துவே. ஓகே, இப்போது மேல் பக்கம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ரெசிஸ்டருக்கு மேல் பக்கம் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிஸ்டருக்கு மேல் பக்கம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் என்னென்ன மட்டும் செலக்ட் ஆகிருக்கு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்கள். இஎஸ்டி டயோட், அந்த ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கனெக்டர். சிபியூ இதில் கனெக்ட் ஆகிருக்கா? ஓகே. இப்போ நம்ம மேல் பக்கம் என்ன வேல்யூ வந்துச்சு? 0. கீழ் பக்கம் என்ன வேல்யூ வந்துச்சு? 382. அப்போ சிபியூ ஓகே தானே? அப்போ அந்த இஎஸ்டி டயோட் ரிமூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஏன்னா இன்னும் ஷார்ட் ஆகிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஓகே, இப்போ அந்த இஎஸ்டி டயோட் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ டயோட் வேல்யூ செக் பண்ணுங்க. ரெசிஸ்டருக்கு மேல் பக்கம் இப்போ எனக்கு 134 சம்திங் அந்த மாதிரி வருதா? ஹையர் வேல்யூ வரும். ஓகே, அப்போ ஷார்ட் என்ன ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அது ஜம்பர் அடிச்சிடலாமா? ஓகே, ஒன்று ஜம்பர் அடிக்கிறதுனா அடிங்க, இல்லை எடுத்த ரெசிஸ்டர் உங்ககிட்ட இருக்குனாக்கா வைங்க. இப்போ உங்களுக்கு இந்த டயோட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாக்கா, ஒன்று சாம்சங் கஸ்டமர் வந்து காப்பி சார்ஜர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை கார் சார்ஜர். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நல்ல குவாலிட்டி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டி அடாப்டராக வாங்கிப்போம். ஆனால் கார் சார்ஜர் மட்டும் என்ன பண்ணுவோம்? ரொம்ப பேசிக்கான சார்ஜரை வாங்குவோம். அது என்ன ஆம்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, சார்ஜ் போட்டால் சார்ஜிங் லோகோ வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கம்பேரிசன் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ கஸ்டமர் கார் சார்ஜர் எது வாங்கினாலும் பிராண்டடாக வாங்கிக்க சொல்லுங்கள், நல்லதே வாங்கிக்க சொல்லுங்கள், பெட்டர். அவங்க காரில் சார்ஜ் போடலன்னா இன்னும் பெட்டர். ஓகே, ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அதை போட சொல்லுங்கள். கிளியராக போடுதுங்களா? ஓகே, ஒன்று இந்த மாதிரியாக இருக்கலாம், ஒன்று லோக்கலான அடாப்டர் எதனா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா சப்போர்ட்டில் எதனா டேமேஜ் ஆர் எதனா ஷார்ட் சர்க்யூட் எதனா இருக்கலாம். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் வந்துச்சு. ஸோ ரெட் கிரவுண்ட் பிளாக் செக்கிங். ஸோ தெரியுதா? ஸோ 390 சம்திங் 400 வந்தாச்சா எனக்கு? ஓகே, இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக இருக்கானு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ வருது? சேம் 389 சம்திங் வருது. ஸோ இது எவ்வளோ வருது? 400 சம்திங் வருது. ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேம் தானே? சரி, இப்போ நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு சார்ஜ் ஏறுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ சப்போர்டு இங்கே பேர்ன் ஆகிட்டு இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு 5 வோல்டேஜ் வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் போடுறேன். ஸோ இதிலே போடும் போதே எனக்கு எதனா ஆட்டோ கன்சப்ஷன் இருக்குதா இல்லையா செக் பண்ணிக்கிறேன். இதிலே எனக்கு ஆட்டோ கன்சப்ஷன் 0.1 amps 0.2 amps அந்த மாதிரி எடுத்ததுனாக்கா இதிலே லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எனக்கு இதில் 0 தான் இருக்குது. இப்போ நம்ம வோல்டேஜை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வோல்டேஜ் மோட் டிசி வோல்டேஜ் மோடில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இதில் வந்து வோல்டேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்று கிரவுண்டு, ஒன்று செக்கிங். ஸோ எவ்வளோ வருது? 4.7 சம்திங் வோல்டேஜ் வருதா எனக்கு? ஓகே, அப்போ அப்ராக்ஸ் ஒரு 4.8 வோல்டேஜ் கிட்ட எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ வேறு எதனா கிரவுண்டு வச்சும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 5.2 வருதா? அப்போ பாருங்க, கிரவுண்டு எனக்கு ப்ராப்பராக இல்லைனாலும் எனக்கு வோல்டேஜ் என்ன ஆகுது? ட்ராப் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இந்த சிசி பின் இருக்கு இல்லையா, சிசி பின்னில் வச்சுட்டு நான் அதில் செக் பண்ணுறேன். எனக்கு வோல்டேஜ் எவ்வளோ வருது? 4.74 வோல்டேஜ் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் இருக்குது. இப்போ கிரவுண்டுக்கு நான் என்ன பண்ணேன், மைக்கு மேலே நான் வச்சுட்டேன். ஓகே, மைக் மேலே இருக்கிறது என்னது? கிரவுண்ட் தான். இப்போ இந்த கிரவுண்ட் வச்சுட்டு நான் செக் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது? 5.2 வோல்டேஜ் வருதா? ஓகே, அப்போ கிரவுண்ட் ப்ராப்பராக இல்லைனாலும் உங்களுக்கு வோல்டேஜ் வராது. 2-3 கிரவுண்டை மாற்றி வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஆண்டனாஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆண்டனாவும் பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்டு தான். இது மேலே வச்சும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கிளியர்? ஓகே, இப்போ நம்மளுக்கு சார்ஜ் ஏறுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஆண்டனாவும் கிரவுண்டு தான். ඇන්ටනා එක ග්‍රවුන්ඩ් කියලා තමයි කියන්නේ. තේරෙනවද? දැන් ග්‍රවුන්ඩ් එක දැන් ප්‍රොපර් ආවේ නැත්තම් එතන ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් මෙතන සර් කලින් චෙක් කරේ charging pin එක උඩ එකක් තියලා අනිත් එක මේ බස් එකට තිබ්බා. එතන low point ගන්න තමයි ආවේ fluctuation උනා.
ground එක හරි ground එකක් තිබ්බේ නැත්නම් ප්‍රශ්නයක් තමයි. mic එක උඩ තිබ්බම හරි. phone එක දැන් charge වෙනවා. Okay. ஸோ இப்போ சார்ஜிங் லோகோ வந்துச்சு. ஸோ 0.3 ஆம் சம்திங் நம்மளுக்கு எடுக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இஷ்யூ வந்திருக்கு? இப்போ இஷ்யூ வேற. ஓகே, இப்போ என்ன இருக்கு? முன்னாடி வந்து நோ சார்ஜ் இஷ்யூ வந்தது, அது சார்ட் அவுட் ஆச்சு. இப்போ எனக்கு இஷ்யூ என்ன இருக்கு? சார்ஜிங் எரர் சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, சப்போர்டை மாற்றினா ஓகே ஆகிடும். ஏன்னா சப்போர்ட் என்ன இருக்கு? பேர்ன் ஆகிடும். சப்போர்ட் கிச்சில